Taste the Daily. புதுக்கோட்டையில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் மன உளைச்சலுக்கு ஆளான பொதுமக்கள் பூட்டப்பட்ட கோயிலின் முன் பொங்கலிட்டு சென்ற அவலம் அரங்கேறியுள்ளது. வளையப்பட்டியில் அடைக்கலம் காத்த ஐயனார் கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்துவதில் இரு தரப்பினரிடையே பிரச்சனை இருந்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு கும்பாபிஷேகத்தை இந்து சமய அறநிலையத்துறையினர் நடத்தி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து அடைக்கலம் காத்தார் கோயிலையும் கோயில் வீட்டையும் இந்து சமய அறநிலையத்துறையினர் பூட்டினர். பாரம்பரியமாக இக்கோயிலில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் திறனற்ற திமுக அரசின் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் 11 மணி வரை ஆகியும் கோயில் வீட்டை திறக்கப்படாததால் வழக்கத்திற்கு மாறாக தாமதமாக நடைபெற்றது. சென்னை மெரினா கடற்கரையில் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் கடலில் இறங்கி குளிப்பதை போலீசார் தடுப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழர் திருநாளாக கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மெரினா கடற்கரையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர். இந்நிலையில் பொங்கல் நாளன்று அதிகளவிலான மக்கள் கூடுவர் என தெரிந்தும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் முழுமையாக ஈடுபடவில்லை என கூறப்படுகிறது. பொழுதை கழிக்க வரும் மக்கள் கடற்கரையின் ஆழமான பகுதிகளில் குளிக்க செல்வதன் மூலம் தங்களுக்கே ஆபத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இதனை கண்காணித்து தடுக்க வேண்டிய காவல்துறையினர் திறனற்ற திமுக ஆட்சிகள் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரை பகுதிகள் பொங்கல் நாளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தமிழர் திருநாளை கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மெரினா கடற்கரையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர். இதன் காரணமாக வாலாஜா சாலை மற்றும் காமராஜ் சாலை பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் போக்குவரத்து காவல்துறையினர் முறையாக போக்குவரத்தை சீர் செய்யாமல் அலட்சியமாக செயல்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்தை சந்தித்தனர். திறனற்ற திமுக ஆட்சிகள் காவல்துறையினர் கடமைக்கே என பணி செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.